இந்திய நிதி செய்திகள் 9 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். TCS Q1 லாபம் 5 விழுக்காடு உயர்ந்து 13 பைசா 349 கோடி. டிவிடெண்ட் அறிவிப்பு. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் Q1 FY27 இல் நிகர லாபம் 4.6 விழுக்காடு உயர்ந்து 13 பைசா 349 கோடியாக பதிவானது. வருவாய் 13.9 விழுக்காடு வளர்ந்தது. பங்கு வாரியம் பங்கொன்றுக்கு ரூ.1 இடைக்கால டிவிடெண்ட் அறிவித்தது. பங்கு விலை 20 பைசா 049.50 இல் முடிவடைந்தது. நிஃப்டி 50 23,962 இல் முடிவடைந்தது. சந்தைகள் வியாழன் உயர்வில் முடிந்தன. நிஃப்டி 50 இன்று 23,962.80 இல் 0.34 விழுக்காடு உயர்வுடன் முடிவடைந்தது. சென்செக்ஸ் 76,741.82 இல் 0.31 விழுக்காடு ஆதாயத்துடன் நிலை நின்றது. நிஃப்டி வங்கி 57,252.45 இல் 0.90 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. சன் பார்மா பாரதி ஏர்டெல் வியாழன் நிஃப்டியில் முன்னணி ஆதாயங்கள். சன் பார்மா ரூ.1938.70 இல் 2.67 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. பாரதி ஏர்டெல் 10 பைசா 931.10 இல் 2.28 விழுக்காடு ஆதாயத்துடன் நிறைவடைந்தது. இண்டஸ்இண்ட் வங்கி 2.06 விழுக்காடு உயர்ந்து 10 பைசா 015.15 இல் முடிந்தது. இன்போசிஸ் NSE இல் 1.73 விழுக்காடு. NYSE இல் 3.02 விழுக்காடு வீழ்ச்சியடைந்தது. இன்போசிஸ் NSE இல் 1.73 விழுக்காடு வீழ்ந்து 10 பைசா 050.80 இல் முடிவடைந்தது. NYSE இல் $10.93 இல் 3.02 விழுக்காடு சரிவில் நிறைவடைந்தது. மாருதி 1.60 விழுக்காடு சரிந்து 13 பைசா 728 இல் முடிந்தது. இந்தியா அணு மின்சாரத்திற்கு ஆஸ்திரேலியாவுடன் யுரேனியம் ஒப்பந்தம் செய்தது. பிரதமர் மோடியின் ஆஸ்திரேலியா வருகையின்போது யுரேனியம் வழங்கல் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் அணு மின்சார உற்பத்தி திறனை கணிசமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. RBI தலையீட்டால் ரூபாய் வலுவடைந்தது. 95.58 இல் நிலைத்தது. RBI தலையீடு மற்றும் கச்சா எண்ணெய் விலை சரிவால் வியாழன் ரூபாய் வலுவடைந்து 95.58 இல் 0.01 விழுக்காடு சரிவுடன் நிலைத்தது. கச்சா எண்ணெய் பேரல் $74.4 இல் 0.71 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. தங்கம் 0.99 விழுக்காடு உயர்ந்து $4,111. வெள்ளி 1.94 விழுக்காடு சிறப்பாக உயர்ந்தது. தங்கம் வியாழன் $4,111.40 இல் 0.99 விழுக்காடு உயர்வுடன் நிலைத்தது. வெள்ளி 1.94 விழுக்காடு உயர்ந்து $59.29 இல் முடிவடைந்தது. அல்ட்ராடெக் சிமெண்ட் 1.51 விழுக்காடு உயர்ந்து 11 பைசா 524 இல் முடிந்தது. ட்ரம்ப் ஈரான் ஒப்பந்தம் முடிவுக்கு. இந்தியாவின் ஈரான் எண்ணெய் திட்டம் சிக்கலில். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ரத்து செய்தார். இந்தியாவின் ஈரான் எண்ணெய் இறக்குமதி திட்டங்கள் நிச்சயமற்ற நிலையில் உள்ளன. கச்சா எண்ணெய் $74.4 இல் 0.71 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. செலவுகளை குறைக்க நெடுஞ்சாலை கட்டுமானத்திற்கு முன் டோல் கட்டணம் நிர்ணயிக்கப்படும். மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் நெடுஞ்சாலை கட்டுமானத்திற்கு முன்பே டோல் கட்டணங்கள் மற்றும் பிளாசா இடங்களை இறுதி செய்ய திட்டமிட்டுள்ளது. இந்த கொள்கை மாற்றம் விலையுயர்ந்த மறுவடிவமைப்பை தவிர்க்க உதவும். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் புதிய பாதையில் தொடங்கவிருக்கிறது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் இயங்கும் ரயில் விரைவில் இயக்கம் தொடங்க உள்ளது. இது நாட்டின் பசுமை போக்குவரத்து இலக்குகளில் முக்கியமான மைல்கல்லாகும். இந்த திட்டம் இந்தியாவின் பரந்த ரயில் வலையமைப்பில் சுத்தமான ஆற்றல் தீர்வுகளுக்கான முயற்சியை வலியுறுத்துகிறது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 76,740.82.31 விழுக்காடு 238 PTS. ரிலையன்ஸ் 1279.800.31 விழுக்காடு. TCS 2049.50.39 விழுக்காடு. HDFC வங்கி 817.55.89 விழுக்காடு. இன்போசிஸ் 1050.80.73 விழுக்காடு. SBI 1022.10.51 விழுக்காடு. ICICI வங்கி 1380.70.01 விழுக்காடு. அதிக லாபம் HDFC பேங்க் 0.89 விழுக்காடு. அதிக நஷ்டம் இன்ஃபோசிஸ் 1.73 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4111.400.99 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு.
தோராயமாகச் சமம் 1,26,339 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.99 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,070.90 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி விலை நேரடி புதுப்பிப்பு. வெள்ளி 59.291.94 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 1,822 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.94 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $58.16 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. எல்பிஜி சிலிண்டர் விலைகள். முக்கிய நகரங்கள். முக்கிய நகரங்களில் இன்றைய எல்பிஜி சிலிண்டர் விலைகள். புது டெல்லி $942 ரூபாய் 2,930 ரூபாய். மும்பை $941 ரூபாய் 50 பைசா 2,885 ரூபாய் 50 பைசா. சென்னை $957 ரூபாய் 50 பைசா 3,106 ரூபாய். பெங்களூரு $944 ரூபாய் 50 பைசா 3,021 ரூபாய். ஹைதராபாத் $994 ரூபாய் 3,191 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966 ரூபாய் 50 பைசா 3,128 ரூபாய். கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 74.040.71 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.71 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $73.52 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். US டாலர் 95.58.01 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. ஒரு பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு 95 ரூபாய் 59 பைசா இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் எஃகு மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.